வாழ்க வளமுடன். வணக்கம்ப்பா. இன்றைக்கி வந்து நம்ம ஒன் பாட்டு ரசம் செய்ய போகிறோம். ரசமே 5 நிமிஷம் தான் கொதிக்கும். என்ன அது ஒன் பாட்டு ரசம்னு சிரிக்காதீங்க யாரும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ருசி சும்மா அள்ளும். ஏன்னா சாதத்தோடு சேர்ந்து வேகும்போது சுவை வேறு மாதிரி இருக்கும். தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிருக்கேன். அதுலேயே தக்காளி பழம் கரைச்சி புளியையும் தக்காளியும் அந்த சக்கையை வடிகட்டிக்கிட்டேன். அதில் ரசப்பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க. பூண்டு தட்டி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், மல்லி போட்டிருக்கேன், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். தனியாக வந்து கடுகும் மிளகாவும் தாளித்து வச்சுருக்கேன். இந்த அரிசி 1 டம்ளர் களைஞ்சி வச்சுருக்கேன். இதில் 1க்கு 3 புளித்தண்ணி வந்து சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அரிசியோடு ஒன்றா சேர்த்தாச்சு. அதுலேயே மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், உப்பு அனைத்தும் சேர்த்துட்டோம். 1க்கு 3 தண்ணி, எப்போதும் சாதம் 1க்கு 2 வைப்போம். நல்லா குழைவாக வேணுங்கிறதுனால அந்த புளி கரைச்சலெல்லாம் சேர்த்து பாத்திரம் கழுவி ஊற்றுறது எல்லாம் சேர்த்து 1க்கு 3. ஒன் பாட் ரச சாதம் நல்லா வெந்துட்டு பாருங்கள். பார்ப்போம். அப்படியே குழைவாக அடியிலேருந்து பரட்டி விட்டு கிளறி எடுப்போம்.